ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्ततसे नमस्ततसस्पते नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிபி மகா. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் ஆந்தாதி குளிர் சார்த்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே ஆன்மீக விடை தேடும் வினாக்கள் என்ற தலைப்பிலே பொதுவாக கேஎஸ்வி பாடசாலை மாணவர்கள் தொடுத்த வினாக்களை வரிசைப்படுத்தி அனைவருக்கும் பயனுறச் செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஆயுஷ்ய ஹோமம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஹோமம்ங்கிறது ஏதோ ஒரு தேவதையை குறித்து செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். பாடசாலை மாணவர்கள் அதனால ஏதோ ஒரு தேவதையை குறித்து ஹோமம். இப்போ ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு தேவதை சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுல இந்த ஆயுஷ்ய ஹோமத்துல எந்தெந்த தேவதைய நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆயுஷ்ய ஹோமத்துல கால தேவதை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கர்ம தேவதை, அதுக்கு அடுத்தது சேத்திர தேவதை அப்படின்னு நினைத்திருக்கிறார். இந்த கால தேவதைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வருஷம் மொத்தம் 60 வருஷம் இருக்கு, அதுல எந்த வருஷத்துல எந்த மாசத்துல என்ன நட்சத்திரத்துல நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இததான் இந்த கால தேவதைன்னு சொல்றோம். இந்த கால தேவதைங்கிறது வருஷத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்ம தேவதை அப்படின்னா என்ன அப்படின்னா நவகிரகத்தை தான் கர்ம தேவதைன்னு சொல்லுவோம். அழகா ஆகமும் சொல்லுவோம், தேக பிராரப்த சம்யோகா பூத சுத்திர் தினே தினேன்னு சொல்லுவோம். இந்த உடம்புங்கிறது என்னன்னா கர்மாவினால் ஆனது. கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு இந்த உலகத்துல தங்கும். கர்மா முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடும். கர்மாவை பொறுத்து தான் சுகம் துக்கம் ஞானம் எல்லாமே. அதனால அந்த கர்மாவை உரிய காலத்தில் நமக்கு வழங்குவது நவகிரகம். அதனால நவகிரகம் அது கர்ம தேவதை. அதுக்கு அடுத்தது பாருங்க, நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகத்திலேருந்து நம்மை சத்திரம்னா வெட்டுறது, நட்சத்திரம் வெட்டுப்படாதது துண்டுபடாதது அப்படின்னு ஒரு பொருள். நம்ம நட்சத்திரம்னா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வானத்துல மின்றது அப்படின்னு, அதுவும் ஒரு பொருள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நட்சத்திரம்ங்கிறது சேத்திர தேவதை. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு கடல் இருக்கு, அந்த கடல்ல பலவிதமான ஜந்துக்கள் இருக்கு, நண்டு மீன் அந்த மாதிரி நிறையா. இதுல எல்லாவற்றையும் விட தனித்து ஒன்றை காட்டணும். பல மீன் வகைகள் இருக்கு, அதுல ஒரு மீனை மாத்திரம் தனியா காட்டணும். மக்கள் இப்போ மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதுல ஒருத்தரை மாத்திரம் தனியா காட்டணும். அப்ப அவர்களுக்கான பேரை தனியா சொல்றோம். அந்த மாதிரி இந்த உடலை இந்த இயற்கையிலிருந்து பிரித்து காட்டுகிற பண்பு இந்த நட்சத்திர தேவதைக்கு உண்டு. அதனாலதான் சேத்திர தேவதைன்னு பேர். அதனாலதான் கோயில்ல நட்சத்திரம் கேட்கறது. நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மாவிற்கு என கொடுக்கப்பட்ட இருப்பிடம். அந்த இருப்பிடத்தை தான் உடம்புன்னு சொல்றோம். சேத்திரம்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சரீர நன்மையை செய்யக்கூடியது. அது இல்லாம இந்த களமானது பூர்த்தியாகாது. அதனால குலதெய்வத்தை அதுல வழிபாடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேதங்கள்ல ஆயுளை நீட்டிப்பதாக சொல்லப்படுகிற சில தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகளுடைய தொகுப்புக்கு ஆயுர் தேவதைன்னே பேரு. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா ஆயுஷ்ய ஹோமத்திலையும் எந்த ஊர்ல பண்ணினாலும் மிருத்யுஞ்சயர்
அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வணங்கப்படுகிறார். அதனால் இப்போ இந்த ஆயுஷ ஹோமத்துக்கு வழிபடக்கூடிய தேவதை நவகிரகம், நட்சத்திர தேவதை, வருஷம், அதுக்கடுத்தது குலதெய்வம், அதுக்கடுத்தது ஆயுர் தேவதை, அதுக்கு அடுத்தது மிருத்யுஞ்சயர். ஆயுர்னு பேர் கொண்ட தேவதையே இருக்கு. அது ஆயுளை நீட்டித்து கொடுக்கும்னு சொல்கிறான். இந்த 6 தேவதைகளின் வழிபாட்டை ஒருங்கே செய்வது என்பது ஆயுஷ் ஹோமத்திலே வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.